ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டில் ருஜிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கள் சென்டர் அப்டேட் பண்ணோட எபிசோட் நம்பர் 80 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடுவாங்க, லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லியிருப்பான். அதுக்கு கோடாங்கும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கில் புக் கேண்டருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மனசுல ஸ்கில் புக்கா எனக்கு இது தேவைப்படும் தான், பணம் ஃப்ரீயாகவும் கிடைக்குது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் புக்கை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லியிருப்பான். அதுக்கு கோபம் இருந்துட்டு நாங்கள் எல்லாமே பிரதர்ஸாக தான் உங்களை பார்க்குறோம், நீங்களும் அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துருப்பான். அப்போ அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஓ மை காட், இது உண்மையாகவே ஸ்கில் புக் தான், நான் ஈஸியாகவே கொடுத்துட்டான், என்னடா இது என்னோட பாஸ்ட் லைஃப்பில் எவனும் இந்த மாதிரி தாராள மனசோட கொடுத்ததே இல்லையா, அப்படி மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஸ்கில் புக் ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ளே பார்த்தா வெர்சஸ் ஸ்கில். இது மூலமாக பார்த்தீங்கன்னா 20% to 50% ஆட்ரிபியூட்ஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பாடியை பார்த்தீங்கன்னா அசைக்க கூட முடியாது, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டை ஆயிரும். இதுதான் அதோட சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டம் சொல்லியிருக்கோம். அதனால இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கன்னு அதுவும் சொல்ல. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அப்பவே நினைச்சேன்டா, எவனாச்சும் ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தனா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் வில்லங்க இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் அன்கான்சியஸ் ஆகிறதும் ஜாம்பியாக மாறுறதும் ஒன்று தான்டா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இந்த இது ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். இது நம்ம அன்கான்சியஸாக இருந்து சண்டை போடுறத விட கான்சியஸாக இருந்து சண்டை போடுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க. அப்போ அந்த கோவம் இருந்துட்டு கொஞ்சம் இதை பாருங்கள், இதுதான் ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்னடா என்ன சொம்ப பையன் நினச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு சரி இருக்கட்டும், நான் சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோவும் உங்களோட சின்சியாரிட்டி எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் அதனால இதை எனக்கு கொடுத்துருங்க, நான் இதை ஏற்றுக்கிறேன், இதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 56 முடியுது. சாப்டர் 57 சொன்னது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அந்த கோட்டை பிரதருக்கோ ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா நான் அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் இல்லாட்டி போய் ஜாம்பிஸை அன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்கும். முன்னாடி அவன் ஸ்மைல் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இலிஷன் தானோ. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப அந்த கோவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். வேற ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அவனும் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு தான் ஏதாச்சும் கரெக்டாக சொல்லுவான்னு பார்த்தா என்கிட்ட KFC பக்கெட் சிக்கன் கார்டு இருக்குது, நம்ம வேணால் வாங்கலாம், சேர்ந்து சாப்பிடலாமே, எனக்கும் அப்புறம் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. ஆனால் அதான் அப்பா ஒரு விஷயம் அவன் மைண்டில் தோணிருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்கில் கார்டை கொடுத்தும் நம்மகிட்ட இருந்து நழுவ பார்க்குறான், இருந்தாலும் இந்த ரிசோர்ஸ் கார்டை கொடுத்து எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுட்டு எவ்வளோ ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட மனசில் ஒரு விஷயம் தோணிருக்கும், என்ன அப்படின்னா ஏன்டா ஸ்கில்க்கு கொடுத்துட்டு இன்னுமாடா நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, உன்கிட்ட இருந்து இந்த கார்டை வாங்கலைனாலும் கொஞ்சம் மனசு குத்தும், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருப்பான். அப்போ அந்த கோடாங்க இருந்துட்டு ஏன் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இருந்தாங்க இது பரவாயில்ல, நம்ம கார்டு தான், இது நம்ம வேர் ஹவுஸ் தான், எங்கனாலும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே சரி ரொம்ப நல்லது, அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பியிருப்பான். அப்போ கூட அங்கே இருந்துட்டு ரெண்டு ப்ரோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசில் ரெண்டு ப்ரோ பார்த்தா அவ்வளோ மோசமான ஆள் மாதிரி தெரியல, நான் ஒசான ஸ்கில் புக்கை கொடுத்தாலும் கூட மறக்காமல் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேக்கு நடந்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவனும் பேச வரான். அவனும் பார்த்தீங்கன்னா எதுவும் பயன்படுத்தணுங்கிறக்காண்டி சொல்லலை தம்பி, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன், இந்த கோடாங்கிட்ட நீ அவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் க்ளோஸ் மட்டும் ஆயிடாதா, இல்லைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கையை தட்டி விட்டுருப்பான். தட்டி விட்டு டே முட்டா பீஸ் ஏன்டா என்ன வெயிட் பண்ணுற, இது உனக்கான ஒர்க் டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை முட்டா பீஸ்ட்ட சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்களும் பார்த்தீங்கன்னா கண்ணை எடுத்துகிட்டு பானுங்க, என்ன ஆள் பெருசாக இருந்தால் பெரிய ஆளுங்க நினப்பா, லெவல் 4 தானே, எங்ககிட்டயும் இதே மாதிரி லெவல் 4ங்க ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. நம்ம முட்டா பீஸ் பார்த்தீங்கன்னா தரையில் ஓங்கி ஒரு உதச்சிருப்போம், அதுலேயே பார்த்தீங்கன்னா தாரா உடஞ்சி போயிருக்கும். எல்லாரும் அதை பார்த்து ஷாக்காக. அப்போ நம்ம முட்டா பீஸும் பார்த்தீங்கன்னா அந்த மரட்டை ஒன்று அடித்து பறக்க விட்டுருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் என்ன வேறு ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க கூட இருந்தால் அவனுங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் கண்ணை கீழே போட்டிருப்பானுங்க. கீழே போட்டு இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் பற்றி சொல்ல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்டு வேற ஒருத்தர் வந்திருப்போம். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு நடந்த விஷயம்லாம் சொல்கிறான். அவன் வெறும் ஒரு அடி தான் அடித்தான், அதுக்கு இந்த பைபிளில் பரலோகம் போயிட்டான் அப்படின்னு சொல்ல. இதை பார்த்த அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பான். அதுக்கு இவனும் பார்த்தீங்கன்னா கோடாங் பதவிக்கு அவன் ஆசைப்பட்டான், அதான் பைபிளில் இப்படி போய் சேர்ந்துட்டான் போல இருக்குது, அந்த கோடாங்க்கு வேற ஏதோ ஹெல்ப்பர் இருக்கான் போல இருக்குது, அவனோட ஹெல்ப்பராக தான் இவனுங்க இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். இந்த மாதிரி இவனு மற்றவனுங்களை மட்டும்
அவன் அடிச்சானா எல்லாரும் காலியாயிருவானுங்க. பாசிபிளா பார்த்தா இதுக்கு வாய்ப்பு இல்லை தான். பட் இருந்தாலும் இது உண்மையிலே நடக்கக்கூடியதானா? இந்த கோடாங் மற்றவனுங்களை மிரட்டி வைக்கிறக்காண்டி தான் அப்படி பண்ணியிருக்கணும். இது அவன் நமக்கு கொடுத்த வார்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பயப்பட. அப்போ பார்த்தீங்கன்னா கோடாங்க அவங்க வந்திருப்பான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இங்கே வேற வேலையே இல்லையா, வெட்டித்தனமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அப்போ அது சிவப்பு மண்டே வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் நம்ம கோடாங் கிட்ட சொல்கிறோம். அதோட சாப்டர் 57 முடியுது. சாப்டர் 58 ஸ்டார்டிங்ல பாத்தீங்களா, உண்மையிலே இந்த ஜெய்டையை நம்ம லின்ப்ரோவும் அவனோட பிரதரும் சேர்ந்து தான் கொண்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்போ அவனோட இறந்து போனவன் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜெய்டை கைஸ். அப்போ அந்த சிவப்பு மண்டையில இருந்துட்டு, எனக்கு அவங்கள பற்றி சரியாகவே தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்தது கூட இல்லை, ஆனால் அவன் கூட அவனோட பிரதர் இருந்தான், அவனோட பேரை முட்டாபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை பற்றி அவன் சொல்லியிருப்பான். அப்போ இந்த கோவம் வந்துட்டு, லின்னு ப்ரோ எனக்கு உண்மையிலே பெரிய நல்லதான் பண்ணியிருக்காரு, இங்கே நிறைய பேர் என்னோட இடத்துக்கு ஆசைப்பட்டாங்க, அதில் இவனும் ஒருத்தன், இவனையுமே எந்த டவுட்டும் இல்லாமல் அவர் கொண்டுட்டாரு, இவர் உண்மையிலே ரொம்ப பெரிய ஹெல்ப் தான் பண்ணியிருக்காரு, நான் அவருக்கு தான் இதுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஆகணும், இனிமேல் மற்றவங்களும் என்னோட பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க, இனிமேல் பிரசிடன்ட் பதவிக்கு என்ன தவிர வேற யாரும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு மண்டைன்ட்ட போய் ஆளுங்களை கூப்பிட்டு வாடா, இதோட இந்த ஜெய்டையோட ஃபுனரலை சிறப்பாக தரமாக பண்ணணும், அவன்கிட்ட ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் இருந்தால் அதை எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து ஓட. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கில் புக்கும் அப்போ அந்த கோ கொடுத்த அந்த ஸ்கில் கார்டையும் எடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா சிக்கனை சமன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டா பீஸும் அதெல்லாம் அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவனோட கேள்வி கேட்டிருப்பான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முட்டா பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சோன்னா திருப்பி நம்மளை அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்க, அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்ஸ் படி அது யாரையுமே திருப்பி அடிக்காது, பட் அதுக்கு நாங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை, ஒருவேளை நீங்கள் ஆர்டர் கொடுத்தா அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முட்டா பீஸ் பக்கத்தில் வந்திருப்பான். ஹீரோவும் நான் முட்டா பீஸோட ஆக்ஷனை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், ஒருவேளை இது பெசாக் முடிப்போனா எனக்கு கான்ட்ரிபியூட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் தான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஸ்கில் புக்கை கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு இதை லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அதுவும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கும். சாப்பிட்டதுனால பெரிய ஏப்பம் விடுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் உன் பக்கத்தில் வந்துட்டேன்டா, என்ன மன்னிச்சிருடா, இனிமே இது உன் பக்கத்திலே வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்போ அந்த முட்டா பீஸும் பார்த்தீங்கன்னா மனுஷன் மாதிரி அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு முட்டா பீஸ் இருக்கிறதால கண்டிப்பாக எனக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பான். நானும் சீக்கிரமே லெவல் 10 போகணும், அதோட நான் மட்டும் அப்படியே போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு முட்டா பீஸை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டது போதும் வா இங்கேருந்து கிளம்பலாம், நம்ம EXP வேறு ஏற்றணும், அதோட நியூஸ்குள்ளேயும் பார்த்தா டெஸ்ட் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அதோட மோடியூல் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அங்கே தான் நான் கேம் ஸ்டோரை பார்த்துருக்கேன், கண்டிப்பாக அங்கே கேம் ஸ்டோர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்கே போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி அப்படியே வந்து அந்த கேம் ஸ்டோர்கிட்ட வந்திருப்பாங்க. அப்போ கேம் ஸ்டோர் அங்கே இருக்குது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அது மேலே கையை வச்சுட்டு தொட்டிருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு, அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெப்பன் டைப்பு, ஆக்சரி டைப்பு, மாஸ்க் டைப்பு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்கிட்ட 6000 கோல்டு காயின்ஸ் இருக்குது, எனக்கு அதில் 2000 கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், அதோட நல்ல பிராண்ட் ஸ்ட்ராங் ஐட்டம் வாங்கணும், அதுவும் பேண்ட்டு, க்ளவுஸு இல்லாட்டி செஸ்ட் பிளெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும், ஏன்னா அதில் தான் எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவனும் பார்த்துட்டு இருக்க. அப்போ பக்கத்தில் இருந்து சத்தம் வந்திருக்கும். அவனும் பார்த்தீங்கன்னா கண்டுக்காமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லாம் தாண்டிட்டு ஒரு கை வருது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அது பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 58 முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே முடியுது. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை பற்றி நான் கமெண்ட்டையும் போட்டுருப்பாங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ டாட்டா பை பை கைஸ்.